ஸோ உங்களுக்கான சில விஷயங்கள் அப்படின்னு எடுத்துக்கும்போது, கருணை உள்ளம் கொண்டவர்கள் நீங்கள், தியாகம் செய்யும் மனம், ஆன்மீக வளர்ச்சி எல்லாமே உங்களுக்கு உண்டு. அதிக நம்பிக்கை, சில நேரத்தில் விரக்தி, திருமண தாமதம் சில பேருக்கு உண்டு. குடும்பம்னு எடுத்தோன்னா, ஃபேமிலின்னு எடுத்தோன்னா, குடும்பத்தில் பொறுப்பு அதிகம், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வித் சிப்ளிங்ஸ் உண்டா இல்லையான்னு உங்களுக்கே தெரியும். இந்த விஷயங்கள் என்ன அப்படின்னு மீனராசி பொறுத்தளவுக்கு, மீனராசின்னு அதாவது காலச்சக்கரத்துடைய கடைசி ராசி மீனராசி. மேஷராசி பரியந்தம் மீனராசி. அப்போ மீனராசிங்கிறது காலச்சக்கரத்தில் கடைசி ராசி, அதுதான் மீனராசி. அப்போ இந்த மீனராசியில் இதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் என்ன? கர்மா. இதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் தான் கர்மா. அதனால தான் கர்மம் பார்த்து தர்மம் செய் அப்படின்னு சொல்லுவாங்க. நீ செய்யக்கூடிய பரிகாரம், நீ செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாமே நீ எப்படி செய்யணும்? அது மாதிரி கரெக்டாக பண்ணணும். எத்தனையோ விஷயங்கள் மூடி மறைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதும் நிதர்சனமான உண்மை. ஸோ அதனால் மீனராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் தைரியத்துடன், தன்னம்பிக்கையுடனும் நான் சொன்ன பரிகாரங்கள்லாம் பண்ணுங்கள். ஜனனி ஜன்ம சௌக்கியானாம் வர்தனை குல சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்கியதே ஜன்ம பத்திரிகா ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்கர சனிபியஸ்ட ராகவே கேதவே நம. கஜானனம் பூதகணாதி சேவிதம் கவித்த ஜம்போ பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம். மகாகணபதி துணை கொண்டு, மாதா பிதா துணை கொண்டு, குலதேவதா துணை கொண்டு இன்றைய தினம் உலகெங்கும் வாழக்கூடிய ஜோதிட யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். தற்பொழுது நாம் பார்க்கக்கூடியது நவகிரகங்களால் கர்ம பலன் எவ்வாறு ஏற்படுகிறது. இந்த பதிவு முழுக்க முழுக்க சகோதரிகளுக்கு, எனது அன்பான சகோதரிகளுக்கு இந்த பதிவு. நம் வாழ்க்கையில் வரும் தடங்கள், தடைகள், கண்ணீர், சந்தோஷம், மகிழ்ச்சி எல்லாமே, இது எல்லாமே எடுத்துக்கலாம். நம் கர்ம இது எல்லாமே நம்மளுடைய கர்ம பலன் தான். இந்த கர்ம பலன் நமக்கு நவகிரகங்கள் நமக்கு எப்படி நமக்கு கொடுக்கறது, உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். 12 ராசிக்கும் எப்படி இருக்குது, இந்த கர்ம பலன் நமக்கு எப்படி இருக்கும். நம்ம மாங்கல்ய தோஷம் ஏற்படுறது, நிறைய தோஷங்கள்லாம் நம்ம பார்க்குறோம். சனி பகவான் பார்த்திங்கன்னா கர்ம நீதிபதி அப்படின்னு சொல்கிறோம். மனிதன் தப்பிக்க முடியாத 3 கர்மங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அதுவும் பெண்களுக்கு குறிப்பாக தப்பிக்க முடியாத 3 கர்மங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. குலதெய்வ வழிபாடு இல்லாமல் கர்மம் விலகுமா அப்படின்னு சில கேள்விகள் இருக்கும். அதே போல் கர்மமும் கருணையும் தெய்வமும் எப்பொழுது நம்மளை மன்னிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் உண்டு. அதே போல் கர்மம் காரணமாக வரும் கடன் பிரச்சனைகள் நமக்கு எப்படி இருக்கும், இது எல்லாமே இப்போ நம்ம இந்த 12 ராசிகளுக்கான பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். மீனராசி நேயர்களே, ரேவதி நட்சத்திரம் மீனராசி, உத்திரட்டாதி நட்சத்திரம் மீனராசி, புரட்டாதி நட்சத்திரம் மீனராசியில் இருக்கக்கூடிய எனதருமை சகோதரிகளுக்கான பதிவு. கர்மா பலன், உங்களுடைய நவகிரகங்கள் உங்களுக்கு என்னென்ன மாதிரியான கர்மா பலன் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். முதல் விஷயம், குரு அதிபதியாக இருக்கார். உங்களுக்கு குரு அதிபதியாக இருக்கிறதுனால பாக்கியம், பிள்ளை பாக்கியம் தருவார். கர்மம் கெட்டால் செகண்ட் மேரேஜ், சோதனை, சில பேருக்கு குழந்தைகள் தாமதம், இதெல்லாமே ஏற்படும். சூரியன் பார்த்திங்கன்னா கணவர் ஹெல்த் பிரச்சனை, மாமியார் பிரச்சனை. என்ன சாமி சொல்கிறீங்க? ஆமாம், என்ன பண்ணுறது, சில பேருக்கு அது என்ன பண்ணுறது. நம்ம இன்றைக்கி 2025 கூட நம்ம இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கோம். வேறு வழி என்ன? இப்போ நம்ம எந்த காலத்துக்கட்டத்தில் இருக்கோம்? நம்ம என்ன 1960 இருக்கோமா, இல்லை 50 இருக்கோமா? நம்ம அந்த மாதிரி ஏதாவது சொல்கிறதுக்கு 2025 நம்ம எவ்வளோ பிரச்சனைகளை நம்ம சந்திச்சுட்டு இருக்கோம். இந்த நம்ம சில பேர் அவங்களுடைய வயசும் குணாதிசயமும் அந்தந்த மாதிரி, சில பேருக்கு அனுபவம் இருக்கும், சில பேருக்கு அனுபவம் இருக்காது. அதனால் இந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது சில பேருக்கு அந்த இது வந்துடுறது. ஸோ ஒன்று. ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சந்திரன், மன அழுத்தம், டிப்ரெஷன், மாதவிடாய் சிக்கல்கள் உண்டு. புதனால் குடும்பத்தில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், பிள்ளை கல்விகள் தடை. சுக்கிரனால் காதல் சிக்கல், அன்வான்ட் ரிலேஷன்ஷிப், அழகு குறைவு, இது எல்லாமே. செவ்வாய் சொத்து சண்டை, கோபம் அதிகம், மாங்கல்ய சோதனை. சனிக்கிழமை சனி வாழ்க்கை தாமதம், பொறுப்பு அதிகம், கணவன் மனைவி சண்டை பிரச்சனை. ராகு டிவோர்ஸ் சான்சஸ், சோஷியல் கிரிட்டிசம், ஹிடன் எனிமீஸ்னு புரிஞ்சுக்கணும். அதே போல் ஆன்மீக சோதனை, உடல் சோர்வு, தனிமை உணர்வு எல்லாமே உண்டு. ஸோ உங்களுக்கான சில விஷயங்கள் அப்படின்னு எடுத்துக்கும்போது, கருணை உள்ளம் கொண்டவர்கள் நீங்கள், தியாகம் செய்யும் மனம், ஆன்மீக வளர்ச்சி எல்லாமே உங்களுக்கு உண்டு. அதிக நம்பிக்கை, சில நேரத்தில் விரக்தி, திருமண தாமதம் சில பேருக்கு உண்டு.
குடும்பம்னு எடுத்தோன்னா, ஃபேமிலின்னு எடுத்தோன்னா குடும்பத்தில் பொறுப்பு அதிகம். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வித் சிப்ளிங்ஸ் உண்டா இல்லையான்னு உங்களுக்கே தெரியும். மேரேஜ் திருமண தாமதம், கணவன் உடல்நிலை பிரச்சனை, சிலருக்கு செப்பரேஷன் சான்சஸ் உண்டு. காதல் தோல்வி, ஆனால் உண்மையானவர்களுக்கு டீப் பாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்லோ க்ரோத், கான்சன்ட்ரேஷன் ஆனால் குறைவு. ரிசர்ச், ஆர்ட்ஸ் இதிலெல்லாம் நிறைய சாதனைகள் இருக்கக்கூடியதாக இருக்கும். பெண்களுக்கு ஐடி, ஹீலிங், பியூட்டிஷியன்ஸ், பியூட்டி, அதே போல் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் இந்த மாதிரிலாம் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் டீச்சிங், ஸ்பிரிச்சுவல் ஜாப்ஸ் இது எல்லாமே நல்லது. பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் இஷ்யூஸ் இருக்கும். ப்ராப்பர்ட்டி அப்படின்னு எடுத்தோன்னா சொத்து வாங்கும் சிக்கல், குடும்ப இதெல்லாம் இருக்குது. டிவோர்ஸ் சான்சஸ் அதிகமாக இருக்கும் சில பேருக்கு. பெண்களுக்கு ரிலேட்டடான சில ஸ்ட்ரெஸ் எப்போதுமே இருந்துகிட்டே இருக்கும். இவர்களுக்கு வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் குரு பகவான், மகாவிஷ்ணு, மீனாட்சி அம்மன் வழிபாடு நிறையா பண்ணணும். வியாழக்கிழமையில் குரு வழிபாடு, மஞ்சள் பூ சாற்றி கொண்டக்கடலை நிவேதனம் செய்ய வேண்டும். விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணம் செய்ய வேண்டும். வெள்ளிக்கிழமையில் மீனாட்சி அம்மன் வழிபாடு செய்ய வேண்டும். குலதெய்வ வழிபாடு செய்ய வேண்டும். வியாழக்கிழமையில், ஞாயிற்றுக்கிழமையில் குலதெய்வ வழிபாடு செய்யணும். உங்களுக்கான சில விஷயங்கள் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது இன்னொரு சில விஷயங்கள் என்ன அப்படின்னா, மீனராசி பொறுத்தளவுக்கு, மீனராசின்னா அதாவது காலச்சக்கரத்துடைய கடைசி ராசி மீனராசி. மேஷராசி பரியந்தம் மீனராசி. அப்போ மீனராசிங்கிறது காலச்சக்கரத்தில் கடைசி ராசி, அதுதான் மீனராசி. அப்போ இந்த மீனராசியில் கிரகங்கள் எப்படி இருக்குது? இப்போது நீங்கள் பிறந்த ஜாதகம்னு ஒன்று இருக்குது பெண்களே, என்னது உண்மை சகோதரிகளுக்கு நான் சொல்கிறோம். நீங்கள் பிறந்த ஜாதகம்னு ஒன்று இருக்குது. அதுபடி ப்ரெசண்ட்டு, பாஸ்ட்டு, ஃப்யூச்சர்ஸ்லாம் இருக்கும். நான் ஒரு விஷயம் தீர்க்கமாக உங்களுக்கு ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது ஜாதகம் நீங்கள் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பாஸ்ட் கேன்டல் தாராளமாக சொல்லிடலாம். வாழ்க்கையில் இப்படிலாம் இருக்குது, இதெல்லாம் நடந்து முடிஞ்சுது. த பெஸ்ட் அஸ்ட்ராலஜர் வில் சி த பாஸ்ட் பர்ஃபெக்ட்லி. கரெக்டாக பார்த்து நெத்தியில் அடித்த மாதிரி சொல்லுவாங்க, உனக்கு இதெல்லாம் தான் நடந்தது, மாற்று கிடையாது அப்படின்னு சொல்லி. ஸோ த ப்ரெசன்ட் ஆல்சோ தட் அஸ்ட்ராலஜர்ஸ் வில் டெல் ஆல் த ட்ரூத். எல்லா உண்மைகளும் சொல்லிடுறாங்களே, ஓகே ஃபினிஷ். பாஸ்ட்டும் முடிஞ்சிடுது, ப்ரெசண்ட்டும் ஓகே ஆகிடுது. இந்த ஃப்யூச்சர் இருக்குது பார்த்தியா, அங்கே தான் கேள்விக்குரியே. இந்த ஃப்யூச்சரை அந்த ப்ரெடிக்ஷன்ஸ் யார் ஒருவர் த பெஸ்ட் அஸ்ட்ராலஜராக இருந்து யார் செய்கிறாங்களோ, ஹீ இஸ் த பெஸ்ட் அஸ்ட்ராலஜர். அந்த ஃப்யூச்சரை கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணணும். உனக்கு இதுதான் நடக்கும், எழுதி சைன் பண்ணி கொடுத்துடணும். இந்த வருஷத்தில் இது உனக்கு இப்படி இது நடக்கும். ஸோ நடக்கலான்னு நீ அந்த கேள்வி அப்படி அந்த மாதிரி கொடுக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு அந்த மைண்ட் செட் கரெக்டாக இருக்கும். ஓ, நம்ம இந்த வருஷம் வரும்போது நம்ம இது கவனமாக இருக்கணும், இந்த வருஷம் வரும்போது நம்ம உடல்நிலை கவனமாக இருக்கணும், இந்த வருஷம் வரும்போது நம்ம தொழில் அகலப்படுத்தக்கூடாது, இந்த வருஷம் நம்ம கரெக்டாக பண்ணிக்கணும், இந்த விஷயம் வரும்போது வேலையில் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு அந்த பெண்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இதையெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் என்ன? கர்மா. இதெல்லாம் தாண்டி ஒரு விஷயந்தான் கர்மா. அதனால தான் கர்மம் பார்த்து தர்மம் செய் அப்படின்னு சொல்லுவாங்க. நீ செய்யக்கூடிய பரிகாரம், நீ செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாமே நீ எப்படி செய்யணும், அது மாதிரி கரெக்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கா. அபயவரதீஸ்வரர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க, டைம் கிடைக்கும்போது. அபயவரதீஸ்வரர் கோவில்னு இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப விசேஷம். அதே போல் 108 சிவலிங்கம் எங்கே பார்க்குறீங்களோ அங்கே கூட போயிட்டு வாங்க. பாபநாசம் போயிட்டு வாங்க. பாபநாசம்னு ஒரு ஊர் இருக்குது, ரொம்ப விசேஷமான கோவில். அங்கே கூட டைம் கிடைக்கும்போது போயிட்டு வாங்க. ஸோ எதுக்காக சொல்கிறேன்னா, பெண்கள் அப்படின்னு எடுத்துட்டோன்னா பெண்கள் இரு கண்கள் மாதிரி. ஏன்னா நீங்கள் லைஃப்பில் இன்றைக்கி எத்தனையோ பெண்கள் எத்தனையோ இடத்துல சாதிச்சுட்டு இருக்காங்க வாழ்க்கையில். ஒலிம்பிக்லேருந்து, செஸ்லேருந்து நிறையா விஷயத்தில் பெண்கள் சாதிச்சுட்டு இருக்காங்க. இன்றைக்கி ஆண்களுக்கு இணையாக பெண்கள் சாதிச்சுட்டு இருக்காங்க. ஆனாலும் பெண்கள் ஒரு விதத்தில் கஷ்டமும் பட்டுண்டு தான் இருக்காங்க. எந்த அளவுக்கு சாதிப்பு இருந்துன்னு இருக்கோ அந்த அளவுக்கு சில சிரமங்களையும் குடும்பத்தில், சில விஷயங்கள் நமக்கு சமூக வலைதளத்தின் மூலமாக சில விஷயங்கள் நமக்கு உலக நடப்பு தெரிய வருது, சில விஷயங்கள் நமக்கு தெரியாமல் எத்தனையோ விஷயங்கள் மூடி மறைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதும் நிதர்சனமான உண்மை. ஸோ அதனால் மீனராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் தைரியத்துடன் தன்னம்பிக்கையுடனும் நான் சொன்ன பரிகாரங்கள்லாம் பண்ணுங்கள். இப்போ நான் சொல்லியிருக்கிறது 12 ராசிகளுக்கு நவகிரகங்களால் ஏற்படும் கர்ம பலன். சூரியன் இருந்தால் எப்படி, சந்திரன் இருந்தால் எப்படி, செவ்வாய் எப்படின்றத 12 ராசிக்கும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதுபடி பார்த்து வாழ்க வளமுடன். மேற்கொண்டு
இந்த ராசி பலனில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால், என் ராசிக்கு நான் இந்த சந்தேகம் கேட்கணும்னு நினைக்கிறேன் சுவாமிஜி அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், டிஸ்கிரிப்ஷனில் கீழே நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பருக்கு என்னை தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை கேட்டுக்கொள்ளுமாறு கேட்டுக்கிறேன். சுபம். வாழ்க வளமுடன்.